நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் இந்த 6வது மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை பாடி துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக இணையதளத்தின் மூலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா, தூயாவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே, உள்ளம் நீரையா, வாழ வேண்டும் நல்லவரே, வல்லவரே, நீ வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம், அழல் மூட்டும் ஐயா அழல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம், அழல் மூட்டும் ஐயா அழல் மூட்டும், தூயாவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் தேற்றுதையா, வாழ வேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வந்தவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த என் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தன்மையான இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வினாலே காலை வேளை பாவ சமூகத்துல நோக்கி பார்த்து உண்மை ஆராதிக்க கர்த்தரை கொடுத்த கிருபைகளுக்காக சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களை தாங்கி வருகிறீர்கள். ஸ்தோத்திரம். கடந்த 5 மாதம் கர்த்தர் எங்களை கனிமணி போல பாதுகாக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து தருகிறாங்க. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்னவர். கர்த்தரின் நன்மையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கைகூடி வர பண்ணும்படியாய் சொல்லிக்கிறோம். அந்த ஒரு பாடல் வேலை, ஆராதனை வேலை, உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து தருகிறாங்க. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், அன்றுவரே ஸ்தோத்திரம், இணையதளத்தின் மூலமாய் பார்க்கிறவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord Jesus. Praise கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Jesus. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா என்கிறார் பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Jesus. Jesus. Praise the Lord.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சூழலை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களா. தண்ணீரை கடந்தே மதிலை தாண்டினேன் உங்களா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அவர் பின்னாலும் அருளுடமான துணையுமானீரே நன்றி ஐயா. அவர் பின்னாலும் அருளுடமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எல்லாரும் இதுவரை நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து மரங்களை நீந்து பயன்பட செய்தே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து மரங்களை நீந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இயேசுவே நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நன்றி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உலகின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்து மகிழை தாண்டினேன் உங்களா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்து மகிழை தாண்டினேன் உங்களா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி
கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. பாடல் புத்தகம் 692வது பாடல். துன்பமா துயரமா அது தண்ணிப்பட்டு உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் பக்கம் காய்ந்து போய்விடும் பழகாதே. துயரமா அது தண்ணி பட்ட துணை போன்றதம்மா, துன்பமா துயரமா அது தண்ணி பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கழகாதே. காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. உனக்காக உதயமானார் உலகத்திலே, இயேசுதான் நீரே என் கதிரவன். உனக்காக உதயமானார் உலகத்திலே, நம்பி வா வெளிச்சம் தேடி வா, வெளிச்சம் தேடி வா. உன்னுக்க நாட்கள் என்றோடு முடிந்தது, நாட்கள் என்றோடு முடிந்தது. துன்பமா தமிழ் தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, துன்பமா தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. புயல் காற்று என்றோடு ஓய்ந்தது, புயல் காற்று என்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. இயேசு சுமந்து
குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா சத்தமா பெய்யுதா, சொல்லுங்கள் காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா பெய்யுதா, காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். 44வது பாடல். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணி நடக்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே என்றான பாடலை நம்ம சேர்ந்து காரணங்களை தட்டி நாம் பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Praise God, Jesus. எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணி நடக்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்முயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்முயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் உன்னை நோக்கும் கண்ணி முன்னே பலராதே. உன்னை நோக்கும் கண்ணி முன்னே பலராதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீயவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீயவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் இறந்த வாசல் முன்னே. இறந்த வாசல் முன்னே மனிதரும் போட்ட மாட்டான் உன் கர்த்தர் முன் செல்வாரே. ஒரு மனிதரும் போட்ட மாட்டான் உன் கர்த்தர் முன் செல்வாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் மனிதரை ஜனங்களே மன்னவர் தருவாரே. மனிதரை ஜனங்களே மன்னவர் தருவாரே. நம் ஜீவனை நீரை கொடுப்போம் ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே.
இன்னும் தாங்கும் தங்குயமே எங்கள் இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தங்குயமே எங்கள் இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் பெருமொழி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்ன வேலை செய்தாலும் கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை மொழி ஆண்டவரை நோக்கி பார்த்து உமது கிருபைக்காக நன்றி. கடந்த 5 மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை போஷித்தீரே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் குறைவுபட்டு போகாதபடி, நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி உமது கிருபை அல்லவோ என்னை தாங்கினது, கிருபை அல்லவோ எங்களை தாங்கினது. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபையே. ஆண்டவரை பார்த்து சொல்லு. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபையே. நன்றி கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. நான் என்ன செய்வேன் என்று கைகளிடத்தில் குருவையினை தாங்கினே சூழல் கொண்ட கிருபை சூழ்ந்து போன
இந்த வேலைகள் ஒரு கிருபை என்னை தாங்கினதப்பா. நான் நம்பினவர்கள் என்னை மறந்த போதும் என்னை மறாத தெய்வமாய் எனக்கு என்னுடைய கூப்பிடுதலுக்கு என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறேன். நன்றி. எப்படி நன்றி செலுத்துவது? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி நன்றி சொல்ல வார்த்தை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அன்பினம் என்னை சொல்லிட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபைகள் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தைகள் நன்றி சொல்ல அவர் நல்ல எபினேசராயிருந்து நம்ம இதுவரை தாங்கி இதுவரை நடத்தி வந்தவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கள் என்று சொல்லுவியப்பா. என்னுடைய குறைகளை நிறைவாக்கி என்னை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தினாலே மகிழச் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34 அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள். ஒரு முகங்கள் வெட்கப்படவில்லையா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுகளா? கர்த்தரை தேடுகிற ஜனத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறவர். அவர்கள் விரும்புகிற அவர்கள் நம்புகிற காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வல்லமை இல்லவா? நோக்கி
பாடி துதிக்க, நம்மை ஆராதிக்க கர்த்தரை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் அப்பா, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இணையதளத்தின் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் சத்தத்தை கேட்கிறவர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் நாம் ஒரு விண்ணப்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசமே பயந்து கொண்டிருக்கிற, வேதனையோடு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கிருபையாய், அவருடைய கிருபையினாலே நம்மை சுகத்தோடு பலத்தோடு பத்திரமாய் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல இருக்கிற இந்த கொள்ளை நோயை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக, இந்த தேசத்துல காணப்படுகிற எல்லா மரணத்தின் ஆவிகள், மரணத்தை உண்டாக்குகிற ஆவிகள், அது மாத்திரமல்ல ஜனங்களை பயமுடுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்க வேண்டும். நான் இந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று தினத்திலே ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூர் பட்டணத்துல இருந்து வந்த நமக்கு ஜோசப் ராஜ்குமார் பாஸ்டர் அவருடைய தங்கச்சி கணவர், அவர் போதகராக இருக்கிறார், பாஸ்டர் ஐசக். அவர் நேற்று தினத்துல கொரோனாவினாலே மரித்து போனார். அவருக்கு 2 வயது குழந்தை உண்டு. ஒரு குழந்தை, 2 வயது குழந்தை மரித்து போனார். எங்கு பார்த்தாலும் மரணத்தின் செய்திகள். ஆகவே ஆண்டவர்கள் கேட்க போற, ஆண்டவரே தயவு செய்து எங்க தேசத்துல இந்த கொள்ளை நோய் எடுத்து போடுங்க. நம்ம பாடினோம், எங்க தேசத்தின் மேலே அசைவாடும். கர்த்தர் அசைவாடினால் அந்த இடத்துல அற்புதம் நடைபெறும். அந்த இடத்துல ஒரு பாதை உண்டாகும். அந்த இடத்துல விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் விடுதலை உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம் பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருவர் எழுப்பி முன்பதாக வாருங்கள், ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரம் இருக்கிறவர்கள் முன்பதாக கடந்து வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்து வாருங்கள். பிரைஸ் நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து யார் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எழும்பி வாருங்கள். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம் முன்னாடி வந்துருங்க. நம்ம எல்லாரும் இவர்களோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேல இந்த சிறையிருப்பில் மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் உண்மையான ஆன்டி ஜெபிக்கும் போது அவர்களோடு சேர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். பிரைஸ் எல்லாம். ராஜாவே செலுத்திரப்பா, எங்களை உறுதி சார்ந்தவரை தாழ்த்துறோம் ஆண்டவரே. தாழ்த்துறோம் ஆண்டவரே. ஏசப்பா செலுத்திரம் ஐயா இயேசுவே துதிக்கிறோம் அப்பா. நீவாக்கரவர் அங்கரவரவரவரவரா. ஓ நீவாக்கவர் அடிக்கரவரவர் அங்கரவரவர் விரிவிரவரவரவரவரவரா. ஹalleluya. துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே துதிக்கிறோம் அப்பா. நேற்று இன்று வென்று மாறாத தகப்பனே செலுத்திரவையா. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே அப்பா எங்களை கண்மணியோடு பாதுகாத்து வருகிறதே மற்றும் செலுத்திரவையா. அப்பா இயேசப்பா துதிக்கிற 6வது மாதத்தில் ஆண்டவரே ஐயா இயேசுவே துதிக்கிற மாண்டவர் வீர பக்கரர் அக்கரவர் அங்கரவரவரவரா. வீக்காக்கரவரை வீக்காடாக்கு வீரவரவரவரவரா. ஹalleluya. துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஐயா. ஒரு திசைப்பா அந்த ஜெப குறிப்பை காயப்பட்ட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தெய்வ ஆவியானவர் ஆண்டவரே
தகப்பனே ஒரு திசப்பா மனம் இறங்குமையா, இரக்கம் செய்யும் ஆண்டவரே, கருணையும் கடலையும் துதிக்கிறோம். ஒரு திசை மனம் இறங்கி ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரியும் ஆண்டவரே. ஒரு திசப்பா இந்த ஜெபத்துக்கு எங்களுடைய குறையோ என்னுடைய குறைவா இருந்தாலும் ஐயா, ஒரு திசாவியான ஒரு மனம் இறங்கி ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஐயா, அந்த கொள்ள நோய்க்கு எங்களுடைய குறைவா இருந்தாலும் ஆண்டவரே, ஜெபிக்காத நிலையில் இருந்தாலும் ஒரு திசானவரை மனம் இறங்கி ஆண்டவரே ஏசப்பா இந்த ஒரு திசை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே ஐயா, தேசமே கலங்கி கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறப்பா. ஒரு திசை மனம் இறங்கும் அப்பா ஆண்டவரே. சகலையான ஊழியர்களாம் மறுத்து விட்டாரப்பா. தேவன் ஆண்டவரே ஒரு திசை கருணை காட்டும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துல அந்த கொரோனா கொள்ளை நோய் ஆண்டவரை முற்றிலும் ஆண்டவரை அகட்டி எரியும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோய் ஆண்டவரை வரவே கூடாதப்பா ஆண்டவரே. எங்க தேசத்துல ஆண்டவரே எண்ணிக்கை இருக்கவே கூடாதப்பா ஆண்டவரே. கொரோனா கொள்ளை வராதபடி மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கு வந்தாலும் ரத்தம் தெளிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நோயாளிகளும் அப்பா ஆஸ்பத்திரியிலும் ஆண்டவரை தனிமைப்படுத்திருக்க ஒவ்வொரு மக்கள் மேலும் ஆண்டவரே ரத்தம் தெளிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் ஆண்டவரே ரத்தம் தெளிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீராண்டவர் ஆளுகை செய்யும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி ஆண்டவர் இறக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கொள்ள நோய் முற்றிலும் அகட்டி எரியும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசப்பா இன்னும் ஆண்டவரே எந்த ஆண்டவரே பெலவீனம் ஆண்டவரே மக்களை தொடாதபடி தேவனோட ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ எப்படியே செய்யப்போவதற்காக சோதனை இந்த கொள்ள நோய் எல்லாவற்றையும் அப்பா நீர் ஆண்டவரை அகற்றி விட்டதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஐயா, நாங்க இந்த செய்தி இன்னும் கேட்கவே கூடாது ஆண்டவரே. கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஆண்டவரே அப்பா அந்த சகோதரன் மறித்தது, அந்த ஊழியக்காரர் மறித்தது ஆண்டவரே. எவ்வளவு வேதனை அப்பா, எத்தனை ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா எசப்பா நீர் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆண்டவரே ஆறுதலும் ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உனக்கருடைய மனைவி ஆண்டவரே சுதந்திரம் தேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய கண்ணீர்கள் துடைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியரும் ஆண்டவரை ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாரப்பா ஐயா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரப்பா. ஆனால் ஒவ்வொரு ஊழியரும் எழுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோமையா. ஆயுசு நாட்களை கூட்டி தரும்படியா ஜெபிக்கிற எந்த வந்தவரே கொள்ளாத நோய்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதுமாய்க்கப்படும்படியா ஜெபிக்கிறோமையா. அப்படியே செய்யப்போவதற்காக எங்கள் பிரார்த்தனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபிங்க. நம்முடைய தேசத்திற்காக தேசத்தில் இருக்கிற இந்த சிறை இருப்புகளை கர்த்தர் மாற்றும்படியாக அநேகம் நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் இந்த நாட்களில் மறித்து போயிருக்கிறார்கள். ஆகவே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்துல இனி இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் வேண்டாம் ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த 6வது மாதத்துல கர்த்தர் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 62:5. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலங்களில இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலம் எங்களோடு நீர் பேசுவதாக பேசுகிறது. நீங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின்படி நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இதை கேட்கிற இதை பார்க்கிற யாவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்.
இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு அருளுகிறது நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவராலே மாத்திரமே நமக்கு கடந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும்? இன்று நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான தோல்விகள். ஏன் என்று சொன்னால், நாம் மனிதர்களை நம்பி அல்லது நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நம்பி தோல்வி அடைந்து, விரக்தி அடைந்து, இருதயம் கடினப்பட்டு நாம் இருமாப்புள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அருமையான தேவஜனமே, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 2:22 வாசித்து பார்க்கும் பொழுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனை நம்புவதை விட்டுவிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இக்கட்டான நேரங்களிலே வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே நாம் யாரிடத்திலே போனால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி அல்லது ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நம்பி அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லுவோம் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் அதிகமாக நம்மளை வேதனைக்குள்ளாக மாற்றி விடுவார்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஆகவே தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனை நீ என்ன பண்ண வேண்டாம், நம்ப வேண்டாம். இதே சங்கீதக்காரன் சங்கீதம் 62வது சங்கீதத்துல 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் 69 2-3 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அது வேறு விதமாய் சொல்லுகிறது, ஆழமான உலகில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது, நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆழமான உலகிலே அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிற்க நிலை இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகள், வேதனைகள், நிற்க நிலை இல்லாமல் ஒரு தடுமாற்றம். அநேகருடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள். சங்கீதக்காரன் இன்னும் சொல்லுகிறான், நான் கூப்பிடுகிறதுனால இழைத்தேன், ஒவ்வொரு நாளும் நான் கூப்பிட்டு கதறுகிறேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுவது போல இன்னைக்கு அநேகர் நாம் பல நேரங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை, ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் கொடுக்கவில்லை, எனக்கு நிற்க நிலையில்லாமல் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறது, நான் நம்புகிற காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, நிற்க நிலையில்லாமல் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ நம்புகிற அவராலே வரும், உன்னை நிலையாய் நிற்கப்படுகிற கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் உனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்பதற்கு நிலை இல்லாமல் ஒரு ஸ்தானம் இல்லாமல் இருக்கிறாயோ, உனக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, லூக்கா எழுதினதான சுவிசேஷத்திலே 18வது அதிகாரத்திலே 27வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். லூக்கா 18:27, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடுமாம். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள், மனுஷரால் உங்களுக்கு செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரரே, தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் நம்புகிறது என் ஆண்டவராலே வரும். ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்பிக்கை நாம் யார் மேல வைத்திருக்கிறோம்? கொஞ்சம் வசதி படைத்து ஒரு மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது அவரிடத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய தேவைகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி எல்லா காரியங்களிலும் அவர்களை சார்ந்திருக்கிறோம். இல்லை, வேதம் தெளிவாய் சொல்கிறது, மனுஷன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம், மனுஷன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். அருமையான தேவ பிள்ளையே,
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். மனுஷரால் முடியாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 42வது சங்கீதத்துல 5வது வசனம் என்று நினைக்கிறேன், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? வாசிங்க இந்த வசனத்தை. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கலங்காத, ஒன்று செய், ஆண்டவரை நோக்கி காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கலங்காதே, இது இல்லை அது இல்லை, எப்பொழுது கிடைக்கும் இந்த எதிர்பார்ப்புகளை பார்த்து பார்த்து உன் ஆத்துமா கலங்க தேவையில்லை. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும். எந்த போராட்டங்கள், எந்த உபத்திரவங்கள் சூழ்ந்துகிற நேரத்தில் நீ உன் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி பார்க்கும் என்று சொன்னார். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, அநேக நேரங்களிலே இந்த கலக்கமான நேரத்தில், இந்த வேதனையான சூழ்நிலையில நாம் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு மனமில்லாமல் போய்விடுகிறது. ஆகவே அருமையான தேவச்சனமே, ஒரு 3 மனிதர்களை குறித்து நான் அநேக காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நேரமில்லாதபடினால 3 மனிதர்களை மாத்திரம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நம்பிக்கை, அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தரை நம்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய வேதம் பொய் சொல்லுகிற வேதம் அல்ல. நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் யாவும் சத்தியமானவைகள், அவைகள் நடந்தவைகள், இன்றும் அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இங்கு நாம் வாசித்தோம், நான் நம்புகிறது அவராலே வரும். 3 விதமான மனிதர்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். முதலாவது அன்னாள், இரண்டாவது தாவீது, மூன்றாவது 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ. 3 மனிதர்களை குறித்து உங்களுக்கு நான் அதை காண்பித்துக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது காரியம் அன்னாள். யார் இந்த அன்னாள்? இந்த அன்னாளுக்கு நடந்த காரியம் என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்கனா என்ற ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெண்ணினாள். இந்த அன்னாளுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், அன்னாளுக்கோ புத்திர பாக்கியம் அல்ல, குழந்தை இல்லை. பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது, ஆனால் இந்த அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, இந்த 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1லிருந்து 15 வசனங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். அந்த அன்னாள் பட்டதால் அந்த வேதனை என்ன என்று சொன்னால், ஆண்டவரோ கற்பத்தை அடைத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்காத ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணை போல காணப்பட்டவள் இந்த அன்னாள். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெண்ணினால் வருஷம் வருஷம் ஆலயத்திற்கு போகும்போது இந்த அன்னாளை மனமடிவாக்குவார். ஒவ்வொரு நாளும் பரியாசம் பண்ணப்படுகிற, ஒவ்வொரு நாளும் நிந்தைக்குள்ளே இருக்கிற இந்த அன்னாள். நினைத்து பாருங்க, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி இருதயம் உடைக்கப்பட்டு போய் இருக்கிற அந்த, ஒருவேளை நான் சாபத்தை வாங்கி பிறந்து விட்டனோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நிந்தனையும் வேதனையும் அவமானமும் இருதயம் உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் இப்பொழுது அந்த பெண்ணினால் வந்து கூட கொஞ்சம் அவளை மனநோகம் பண்ணுகிறாள், அவளை பரியாசம் பண்ணுகிறார், அவளை மலடி என்று சொல்லி பட்டம் கட்டுகிறார்கள், அவளை பரியாசம் பண்ணுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, அவள் ஆலயத்திற்கு போகிறாள், ஆலயத்திற்கு போய் ஜெபிக்கிறாள். ஆனால் அங்கே நடந்த காரியம், அந்த போதகர் சொல்கிறார், ஒருவேளை இவள் குடித்து விட்டு வந்திருப்பாளோ, போதகரிடத்திலேயும் இவளுக்கு நல்ல பேர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. அவள் சொல்லுகிறாள், நான் துக்கத்தின் ஆவியை உடையவள், நான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே இல்லை என்று சொல்லுகிறான்.
இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஒரு அனுபவத்தின் வாயிலாக இருக்கிற அந்த அன்னாள் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருங்க இருதயம் கலங்கி இருக்கிற நேரத்துல, இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிற நேரத்துல, இருதயம் வேதனையோடு இருக்கிற நேரத்துல எத்தனை பேர் நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் என்கிறதான முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் வர முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம் தான், முடியாத ஒன்று. ஒருவேளை நாம் ஜெபிக்க வேண்டுமே என்று சொல்லிக் கூட நாம் ஜெபிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடு அந்த கலங்கின நேரத்தில் யார் வர முடியும்? இந்த அன்னாள் வசனம் சொல்லுகிறது. 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்க 5வது வசனத்தை வாசிங்க. இந்த எல்கனா அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு என்னத்தை கொடுக்கிறானா? எப்ப பார்த்தாலும் என்ன, ஒருவேளை பெண்ணி நாளைக்கு ஒரு சாரினா இவளுக்கு எத்தனை சாரி? 2 சாரி. ஒருவேளை அவங்களுக்கு அவ்வளவு காசு கொடுத்திருந்தா ரெட்டிப்பான நன்மை. எதுக்கு எடுத்தாலும் ரெட்டிப்பான 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 இந்த காரியங்களை அனுபவித்து வந்தவள். ஆனால் அவளுக்கு அதிலே கிடைக்காத ஒரு சந்தோஷம், அதிலே இருதயம் நிறைவடையாத ஒரு காரியமாயிருந்தது. அவருடைய இருதயம் என்னதான் கணவர் இரட்டிப்பான காரியங்களை கொடுத்தாலும் அவருடைய இருதயம் ஒரு வெறுமையாயிருக்கிறது. 10வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து அழுகிறாள். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறாளாம். அருமையான தேவ பிள்ளையே, அவள் போய் அந்த இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தரோ கற்பத்தை அடைத்து விட்டார். ஆண்டவர் எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படியே நரகம் போல இருக்கிறதே என்று சொல்லி நீ வாழ வேண்டுமா என்று சொல்லி அவள் தீர்மானம் பண்ணாமல் நான் தேவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். அவராலே மாத்திரமே எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவராலே மாத்திரமே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அருமையான தேவ பிள்ளையே, இங்கு நாம் வாசிக்கிறோம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 17, 18 நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிங்கள். அதற்கு ஏழை இப்பொழுது அந்த போதகர் சொல்லுகிறார், அன்னாளை பார்த்து நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டு உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. 2 இடத்துல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தை அவளை தேற்றினது, இந்த வார்த்தை அவளை ஆறுதல் அடைய செய்தது, இந்த வார்த்தை அவளை இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே பலன் பெற செய்தது. ஹல்லேலூயா. 18வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஜெபித்த பின்பு அவளுடைய முகம், ஏழையுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை கேட்டதற்கு அப்புறம் அவருடைய முகம் துக்கமுகமாய் இருக்கவில்லையா? துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் என் நம்பிக்கைக்கு ஒரு விடை கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. என் எதிர்பார்ப்புக்கு ஒரு விடை கிடைக்க போகிறது என்று சொல்லி 20வது வசனம் சொல்லுகிறது, அவள் சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவளுடைய நம்பிக்கை, எனக்கு ஒரு ஆண் மகனை என் ஆண்டவர் மாத்திரமே கொடுப்பார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தான் நேசித்த, தன்னை கல்யாண திருமணம் செய்த தன்னுடைய கணவன் மேல அவள் நம்பிக்கை வைக்கவில்லை. இன்றைக்கு அவளுடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தரிடத்திலே மாத்திரம் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராலே தான் என்னுடைய கற்பத்தை துறக்க முடியும். ஆமென். கர்த்தராலே தான் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்ற முடியும். ஆமென். கர்த்தராலே மாத்திரம் தான் எனக்கு ஒரு புதிய நன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். என் நம்பிக்கை அவரே. ஆமென். என் நம்பிக்கை அவரே. அருமையான தேவச்சனமே, அநேக காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நேரம் இல்லாதனால கடந்து போகிறேன். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கான தடைகள் எவையோ இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்புகிறது அவராலே வரும். உன்னுடைய தடைகளை கர்த்தர் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால
இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க கூடாதபடிக்கு எவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே தடையாய் இருந்ததோ இந்த காலைவேளை நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், தேவனாலே மாத்திரமே என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று யாரெல்லாம் சொல்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது நான் சொன்னேன் தாவீது. இந்த தாவீது குறித்து நாம் எல்லாருக்கும் நன்கு தெரியும். இப்பொழுது தாவீது ஈசாயுடைய 8வது மகனாய் இருக்கிறார். தன்னுடைய அண்ணன்கள் எல்லாம் நல்ல ஒரு பணியில இருக்கிறார்கள், போர் சேவகர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த தாவீதோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். இப்பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் தேசமே பயந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய சேனைக்கு பயப்படவில்லை, ஒரு பெரிய ஒரு கூட்டத்திற்கு இஸ்ரவேல் தேசம் பயப்படவில்லை. ஒரே ஒரு மனிதனை பார்த்து இஸ்ரவேல் தேசமே பயந்து கொண்டிருக்கிறது. யார் அந்த மனிதன்? கோலியாத் என்கிறதான ஒரு மனிதன். வாசிக்கலாம். கோலியாத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல? 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். 17 சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலை மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலை மேல் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் போது 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த பெலிஸ்தர் அந்த கோலியாத் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். 24 இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது, அந்த கோலியாத்தை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பாருங்க, இஸ்ரவேல் தேசமே பெலிஸ்தர் கூட்டத்திற்கு என்று வேதம் சொல்லப்படவில்லை. பெலிஸ்தர் கூட்டத்திற்கு பயந்து ஓடினார்கள் என்று சொல்லவில்லை. ஒரு மனிதனுக்கு பயந்து ஓடுகிறார்கள். அவ்வளோ பெரிய சவுல் ராஜா, அவன் பயப்படுகிறான். அவ்வளவு பெரிய வீரர்களை கொண்ட இஸ்ரவேல் தேசம் பயப்படுகிறது. 40 நாள் வந்து அவன் இருக்கும் போது எல்லாரும் 24வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் எல்லாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பாருங்க, அவன் முகத்தை பார்க்கிறதுக்கு கூட பயம். அவ்வளோ ஒரு பெரிய ராட்சசன், அவ்வளோ பெரிய ஒரு ராட்சசன். அருமையான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு ராட்சசனை ஜெயிப்பதற்கு இஸ்ரவேல் தேசத்திலே யாரும் இல்லை. அவனோடு சண்டை போடுவதற்கு யாரும் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, இப்போ இந்த தாவீது தன்னுடைய அண்ணன்களை பார்க்கும்படி அவன் போகிறான். தன்னுடைய அண்ணன்களை நலம் விசாரி 34வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தாவீது சவுலை பார்த்து, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு கரடியும் வந்து மந்தை இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை என் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்துக் கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன். விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை மிதித்தானே என்றார்.
இப்பொழுது அவன் அண்ணன்மார்கள் அவனை கொண்டு போய் சவுலிடத்தில் விடுகிறார்கள். இப்பொழுது சவுலிடத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் போகிறேன் போருக்கு. இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், ஒரு வீசை கரடியும் ஒரு வீசை சிங்கமும் என் நாட்டை பிடித்துக் கொண்டு போன போது நான் அந்த சிங்கத்தின் வாயையும் கரடியின் வாயையும் கிழித்த நாட்டை மீட்டெடுத்து வந்தேன். இந்த விருத்த சேதனம் இல்லாதவனும் இந்த மிருகத்திற்கு ஒப்பானவனாய் இருக்கிறான். அவன் என்னுடைய தேவனை என்ன பண்ணினானா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. பாருங்க, இஸ்ரவேலுடைய அந்த சேனைகளுக்கு அவன் சொல்ற வார்த்தை, அவங்களுக்கு இஸ்ரவேலுடைய சேனைகள் அல்ல, அந்த சேனைகள் யாரா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. இது சவுலுக்கு தெரியலங்க. சவுல் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தவன், அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இந்த சவுலுக்கு தெரியல நம்முடைய சேனைகள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் என்று தெரியல. ஆனா இந்த தாவீது அறிந்து கொண்டான். என் ஜனம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். ஹல்லேலூயா. இந்த சேனைகளை நிந்திக்கிறவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா நான் நம்புறது ஜீவனுள்ள தேவனை நம்புறேன். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது ஜீவனுள்ள தேவனை நம்புகிறேன். அவராலே எனக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் நெருக்குகிறது, நம்மளை ஒடுக்குகிற காரியங்கள், பலவிதமான போராட்டங்கள் ஒடுக்கும் பொழுது ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நெற்றியிலே அடித்துக் கொண்டு உட்காராமல் தாவீது அவன் எழும்புகிறான், நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். கடந்த நாட்களிலே என்னோடு ஒரு சகோதரனோடு தொலைபேசி எனக்காய் ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு போதகர் என்ன என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், அவருடைய குடும்ப சூழ்நிலையை சொல்லி, என்னுடைய மனைவி இப்படியாய் கடந்து போய்விட்டார், என்னாலே ஜெபிக்க முடியவில்லை, எல்லாரும் இந்த சபை மக்களை எனக்கு விரோதமாய் எழும்பும்படி செய்துவிட்டார், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, நாளை வேதத்தை வாசிக்க முடியவில்லை, இத்தனை வருடம் பாடுபட்டு உழைத்து நான் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து சம்பாதித்த என்னுடைய ஆத்துமாக்கள் எல்லாரும் இப்ப சபைக்கு வருகிறதில்லை, திருச்சபை மாத்திரம் வெறுமையாக இருக்கிறது, கட்டிட மாத்திரம் ஜெபியுங்கள் என்று கேட்டார். நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும் பொழுது தேவனை நோக்கி பார்ப்பதற்கு மனமில்லை. இந்த சவுல் அந்த கோலியாத்தினுடைய தோற்றத்தை தானே பார்க்கிறான். அவனுக்கு தெரியவில்லை, அவனும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் என்பது இந்த சவுலுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆடுகளை மேய்த்து தாவீதுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யாருங்க? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் மோதினவன். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, 45, 46, 47 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீது மீண்டும் சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 45 வாசிக்க கேட்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் நம்பிக்கை என்னது? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை சவுலுக்கு இல்லைங்க, ஆனா இந்த தாவீதுக்கு இருந்தது.
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நடந்த காரியம் என்ன? தாவீது என்ன வார்த்தையை சொன்னானோ அந்த வார்த்தையின்படியே இந்த கோலியாத்தை கர்த்தர் தாவீதுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது பட்டயத்தை கூட எடுத்துட்டு போல, இப்ப கோலியாத்தினுடைய தலையை வெட்டுவதற்கு பட்டயத்தை தேடுகிறான். உலக பட்டயம் இல்லை, கோலியாத்தினுடைய பட்டயத்தை உருவி அவன் தலையை எடுக்கிறான். பாத்தீங்களா? இந்த கோலியாத்தினுடைய நம்பிக்கை ஈட்டி பட்டயம் தன் போட்டிருக்கிற கவசம், அவனுடைய கவசம் எல்லாம் வெண்கல கவசம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாராலும் உடைக்க முடியாத அப்படிப்பட்ட கவசங்களை போட்டுக் கொண்டு வந்தவன் இந்த கோலியாத். எந்த கவசமும் அணியாமல் அவன் கர்த்தரை மாத்திரமே நம்பி வந்தபடினால அவனுடைய நம்பிக்கையை கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அல்லேலூயா. உன்னை ஒடுக்குகிற எல்லா பயமான காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் இந்த காரியத்தை மேற்கொள்ள என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பாருங்க. உங்களை அந்த காரியத்திலிருந்து ஜெயமாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உளையான சேற்றில உளையான காரியங்களில் நீங்கள் கிடந்தாலும், நிற்க நிலை இல்லாமல் இருந்தாலும், உங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை நிலையாய் ஏற்படுத்த வல்லமை உள்ளவர். அருமையான தேவ பிள்ளையே, இந்த தாவீது அவனுக்கு அந்த தேசத்தில் ஒரு ஜெயத்தை ஜெயாலியாய் கர்த்தர் மாற்றினார். மூன்றாவது ஒரு நபரை காண்பித்துக் கொடுத்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நன்றாக கவனிங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி போதும். இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க. முதலாவது அவருடைய சரீரத்தில் மிகவும் பலவீனம், மிகவும் பலவீனம். அது வேண்டாம் வேண்டாம், பிடிக்க வேண்டாம், மிகவும் பலவீனமான ஒன்று. இப்பொழுது அந்த சூழ்நிலையில மருத்துவர்களை தேடி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு செய்கிறார். மருத்துவர்களாலே அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை. இதனால் அவளுக்கு மிகுந்த வருத்தம், கூட கொஞ்சம் வேதனை வந்துவிட்டது. கடந்த நாட்கள்ல நாம் இந்த கான்ஃபரன்ஸ் பிரேயர்ல அருள் பிரசாத் அங்கிளுடைய மனைவிக்காக, ஆண்டிக்காக நம்ம செபித்தோம். கடந்த நாட்கள் அவங்க மகள் என்னோடு பேசும்போது அவங்க சொன்ன காரியம், டேவிட், இது வரைக்கும் 6 லட்சத்துக்கு மேல நாங்கள் செலவு பண்ணிட்டோம். எங்க அம்மாவுக்கு ஆக்சிஜன் லெவல் ஏறவே இல்லை, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஜிஹெச்சுக்கு அனுப்பிடுறோம், நீங்க அங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. 6 லட்சம் ரூபாய்க்கு மேல. பாருங்க எவ்வளவு. அவங்க சொல்றாங்க, இப்ப லோன் போடணும்னா கூட இப்ப போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியல, ரொம்ப வேதனையாய் இருக்கிறது என்று சொன்னாங்க. நேற்று தினத்தில் இருந்த அந்த போதகர் குறித்து கேள்விப்பட்ட போது பல காரியங்கள், இந்த இன்ஜெக்ஷனோ எல்லாம் அதிக காசு கொடுத்து வாங்கி எல்லாம் செலவு பண்ணியும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அருமையான தேவப்பிள்ளையே, ஏன் சொல்லுகிற, செலவு செய்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் போனால் மிகவும் ஒரு வேதனை, மிகவும் அதை பார்க்கிலும் ஒரு வேதனை. இப்பொழுது இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு ஒரு பக்கம் சரீரத்தில் பலவீனம், ஒரு பக்கம் தன்னுடைய பொருளாதாரம் எல்லாம் பலவீனமாய் இல்லாமல் போய்விட்டது.
மூன்றாவது ஒரு இருதயம் இன்னும் அதிகமாய் உடைக்கப்பட்டு போய்விட்டது. இப்போது அவன் நம்புகிறான், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு. அவன் ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் உண்டு என்று விசுவாசித்தான். அதே போல நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அவள் அந்த வஸ்திரத்தை தொட்டால் வல்லமை புறப்பட்டது. அந்த நேரமே அவளுடைய வேதனை நீங்கினது என்பதை உணர்ந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29வது வசனத்தை வாசித்து பார்த்தால், உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் நம்புகிறது அவராலே மாத்திரம் வரும். ஆமென். நம்முடைய சரீரத்துல பலவீனமா கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தராலே மாத்திரம் சுகம் உண்டு. அவள் எல்லாவற்றையும் இழந்து தவித்த அவளுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கை எதுவாய் இருக்கட்டும், சரீரத்திலே பலவீனம் முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறதா? உங்களுடைய வீட்டில செலவினங்கள் முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறதா? உங்களுடைய காரியங்கள் எதையெல்லாம் ஒரு தீர்வு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி நீ நம்புகிறது அவராலே மாத்திரமே வரும். உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும், வீணான செலவுகளுக்கும், எல்லா பலவீனங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உன்னை ஆரோக்கியம் அடைய பண்ணி கர்த்தர் நல்லவர் என்பதை துதிக்க செய்வது கர்த்தராலே மாத்திரமே முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், நான் நம்புகிறது அவராலே மாத்திரம் வரும். ஆமென், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆகவே இது 3 நபர்களை காண்பித்து கொடுத்தேன். என்னுடைய சூழ்நிலையும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். நிறைய வசனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, அந்நாளை போல அவமானமும் நிந்தையும் பழிச்சொல்லும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. இரண்டாவது சொன்னேன், தேசமே பயந்து கிடக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு விடுதலை. மூன்றாவது, தனக்குரிய எல்லாம் செலவழித்தும் ஒன்றும் நன்மை இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலையில அவள் கர்த்தரை நோக்கி பார்த்தால் கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் இந்த காலை வேளையில இந்த 6வது மாதத்துல ஒருவேளை 5 மாதம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம். இந்த 6வது மாதம் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். உடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. நாம் எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்னவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல உடைய மக்கள் சோர்ந்து போகாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய மக்கள் யாரெல்லாம் ஆண்டவரே வெளியே வேலைக்கு செல்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களை எல்லாரையும் நீ வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது கிருபை தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.